ஹாய் மக்களே, மேக சந்தேசம் ரீசன்ட் எபிசோடு பார்க்கலாம். அதாவது ககன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு பூமிக்கும் சாரதாக்கும் தெரிஞ்ச உடனே 2 பேருமே ககனை தேடிட்டு போறாங்க. அவரும் ஆகாஷ்ன்ற பேர்ல இருக்காரு. இவங்க ககன் ககன் அப்படின்னு கூப்பிட, யாருங்க நீங்க, என் பேர் ககன் கிடையாது, என் பேர் ஆகாஷ் அப்படின்னு சொல்ல, இவன் கீழே விழுந்து எல்லாமே மறந்துட்டான் போல இருக்கு, நம்மளையும் மறந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு இவங்க 2 பேருமே நினைச்சுக்கிறாங்க. கூடவே இருந்து அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா கண்டிப்பா எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும்னு இவங்க 2 பேருமே தப்பு கணக்கு போடுறாங்க. ஏதாவது ஒரு நாடகம் ஆடி இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லா ஞாபகம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நினைச்சு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஆகாஷ்க்கு ஒரு காதல் இருக்கா, அவளும் ஆகாஷோட சேர்ந்து ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றவ தான். பூமி ஆகாஷை பார்த்து ககன் மாமா அப்படின்னு கூப்பிடுறத பார்த்து இவளுக்கு டவுட் வந்து இவளுக்கும் ஆகாஷுக்கும் சண்டை வந்து, இனிமே உன் கூட எந்த ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆகாஷ் தனியா இருக்கும்போது பூமி போய் பேசுறா. எதுக்கு மாமா, 4 பேர் இருக்கும்போது வேணா நீ என்ன பூமின்னு கூப்பிடாம இரு, ஆனால் யாருமே இல்லாத போது என்கிட்ட அன்பா பேசலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆகாஷ்க்கு கோவம் வந்து, யார் தான் நீ, எதுக்காக என் உயிரை வாங்குற, மாமா மாமான்னு வேற சொல்லி கூப்பிடுற, இங்கே பாரு நீ கூப்பிட்றதுனால என்னோட காதலையும் என்னை விட்டுட்டு போயிட்டா, தயவு செய்து இங்கேருந்து போங்க, என் உயிரை வாங்காதீங்கன்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நான் கீழே வீழ்ந்துருவேன் அப்படின்னு பூமி சொல்ல, வீழ்ந்து தொலை அப்படின்ன உடனே பூமியும் வீழ்ந்துடுறா. என்னடா இவ சொன்ன உடனே வீண்டாலே அப்படின்னு அவசரமாக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. இங்கே ஏற்கனவே சாரதா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ என் மருமக என் பையனை கூட்டிகிட்டு வருவா, அவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு, தயவு செய்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லா ஞாபகத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி பேசி வச்சுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் டாக்டர்னு கத்திக்கிட்டே தூக்கிட்டு வராரு. இந்த பொண்ணு கீழே வேண்டா, இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னவுடனே, அப்படியா சரிப்பா நீ வந்து உட்காருப்பா, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னோடனே, என்ன பேசணும் சொல்லுங்க, சீக்கிரமாக அவளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்றாரு. இல்லைப்பா உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. என் பேர் ஆகாஷ். அப்போ உன் பேர் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆகாஷா? ஐயோ என்ன, நான் பிறந்ததுலேருந்து என் பேர் ஆகாஷ் தான், என் அப்பா அம்மா வச்ச பேர் ஆகாஷ் தான், என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லை ஏதாவது மறதி குணம் ஏற்பட்டு இந்த மாதிரி ஏதாவது பேசுகிறீங்களோ அப்படின்ன உடனே, என்னது மறதி குணமா? உடனே டவுட் வந்து, ஆமாம் எனக்கு மறதி குணம்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்ன உடனே ஒளிஞ்சிட்டு இருந்த சாரதாவை பார்த்து சொல்கிறாரு, இவங்க தான் சொன்னாங்க அப்படின்ன உடனே, ஓ இந்த அம்மாவா, இதுங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, இதுங்க என் வாழ்க்கையே கெடுக்க வந்ததுங்க அப்படின்ன உடனே பூமி மயக்கத்தில் இருந்தவ மாமா அப்படின்னு எந்திரிச்ச உடனே, ஓ நீயும் நாடகம் ஆடினவளா அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாரு. இப்போதான் பூமிக்கு உண்மை புரிஞ்ச உடனே சாரதாக்கு எடுத்து சொல்கிறாங்க, அவர் நம்மளோட ககன் மாமா இல்லை அத்தை, இறந்தவர் தான் அப்படின்னு நல்லாவே புரிய வைக்கும்போது மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க சாரதா. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் போடும்போது அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, இவங்க யாரை தான் மகனாக நினச்சாங்களோ அவங்க வந்து அதாம காப்பாற்ற முடியும்னு சொன்ன உடனே பூமி திரும்பவும் ஆகாஷை தேடி போய் கெஞ்சி கேட்குறாங்க, ஒரே ஒரு முறை ஹாஸ்பிட்டல் வந்து என் அத்தைக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் அவங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும், அவங்க யார், என்னை பெத்த அம்மாவா, வாயை மூடிட்டு போன்னு ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாரு. அதே நேரத்தில் ஆகாஷோட பிஏ, யார் இந்த பூமி, எதுக்காக நம்ம பாஸை இப்படி தொல்லப்படுத்துறான்னு சொல்லிட்டு போய் நெட்டில் போய் தேடி பார்க்குறா. அப்போ தான் தெரியுது த கிரேட் டான்சர் ஷோபா சந்திராவோட பொண்ணும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பூமியோட சில வீடியோஸ் எல்லாம் பார்க்குறா, டான்ஸ் வீடியோஸ். அதையெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஓடி வர ஆகாஷ் கிட்ட, சார் எங்கே சார் அவங்க பூமி அப்படின்னோடனே, நான் திட்டி அனுப்பிட்டேன்றாரு. ஐயோ சார் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க, எதுக்கு அப்படின்றாரு. எல்லா விஷயம் சொல்கிறா, வீடியோஸும் காட்டுறா. அதுக்கு என்ன இப்போ அப்படின்றாரு. சார் உங்கள் பார்ட்னர் தான் உங்கள் கூட டான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ நம்ம இந்த பூமியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, இவங்க பரதநாட்டியம் ஆடுறாங்களே அப்படின்றாரு. பரதநாட்டியம் ஆடுறவங்களால எல்லா டான்ஸும் போட முடியும் சார் அப்படின்ன உடனே, சரி நான் போய் அவங்கள பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேடி போகிறாரு. அபூர்வாக்கு அந்த வீட்டில் எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாங்க. இதை பார்த்த மீரா, ஐயோ அண்ணி உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி அப்படின்னு மீரா சொன்னவொடனே, வாயை மூடு, இங்கே பாரு எப்படியாவது பூமிக்கு கல்யாணம் பண்ணி நம்ம அனுப்பணும், அதனால் உங்கள் அண்ணன் வரும்போது நாம் நினச்ச மாதிரி ஒரு ட்ராமா போடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் பண்ணுறாங்க. சரத் சந்திரா ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வர்றதை பார்த்து மீரா ஸ்டார்ட் பண்ணுறா, வாயை மூடு அப்படின்னு பல ஆணு கன்னத்தில், அபூர்வா கன்னத்தில் விடுறாங்க. இதை பார்த்த சரத்சந்திரன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னா நாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த பூமிக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறோம், ஆனால் இவங்க அவள் லைஃப் லாங் விதவையாகவே இருக்கட்டும் அப்படின்றாங்க. என்ன தைரியம் பார்த்தீங்களான்னா அப்படின்ன உடனே சரத்சந்திரா கோவப்பட்டு, இதுவரையிலும் நான் நினைக்கல பூமி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு, இவளுக்காகவே நான் அதை பற்றி யோசிக்கிறேன், நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ன உடனே, வேண்டாமாமா ககனும் இப்போதான் இறந்து போயிருக்கான், அவன் மேலே இவ உயிரியே வச்சிருந்தா, அதனால தான் மாமா நான் சொன்னேன் அப்படின்னு அப்பாவியா சொல்ல, வாயை மூடு, இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடவே கூடாது, உன் வேலை என்ன, இந்த வீட்டில் வேலை செய்யறது, வேலைக்காரியா மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு போக மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அபூர்வா. அப்பாடா எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணி
பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்பிட்டு திரும்பவும் இந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. தாராவோ பூரிய ரொம்ப கொடுமைப்படுத்துறா. அதாவது பூரி கிட்ட வந்து உன் மேல இருக்கிற சொத்தெல்லாம் எனக்கு வரணும், அதனால கையெழுத்து போடு அப்படின்னு அவளை அடிச்சு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ககனோட லேப்டாப் எடுத்துட்டு வந்து கொடுத்து இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னவனே எனக்கும் தெரியாது பாஸ்வேர்டு அப்படின்னவனே சூடு வச்சிடறா கைக்கு. அவமானத்தோட வந்த பூமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி காப்பாத்துறது அத்தைய அப்படின்னு தெரியாம அவ ரொம்ப சோகத்துல பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கா. இவளை தேடிட்டு வந்த ஆகாஷ் இவ பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு டீலுக்கு வராரு. உங்க அத்தைய உயிர் பிழைக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு, அதே மாதிரி நீ என் கூட வந்து டான்ஸ் ஆடணும், என் பார்ட்னர் போயிட்டாங்க இல்லையா, அதனால நீங்க என் கூட வந்து டான்ஸ் ஆடணும்னு கேட்கறாரு. முதல்ல பூமி தயங்குறா, அதுக்கப்புறம் சரின்னு ஒத்துக்கிறா. ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. ஆனா அங்க சாரதாவை இல்லை. எங்க அவங்க அப்படின்னு பூமி கேட்க உங்ககிட்ட ஒரு லெட்டரை கொடுக்க சொல்லி அவங்க போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த லெட்டர்ல நான் இனிமே உயிரோட இருக்க மாட்டேன், ஏன் ககன் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என்ன மன்னிச்சிடுமா பூமின்னு எழுதியிருக்காங்க. இதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் திரும்பவும் போய் சாரதாவை தேடுறாங்க. கடைசியில் ஒரு மலை மேலே நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே இங்கே பாருங்க அவருங்க காப்பாத்துங்க, அம்மானு கூப்பிடுங்க அப்படின்னு ஆகாஷ் கிட்ட சொல்ல அவருக்கும் அம்மானு கூப்பிட வரவே இல்லை. நான் உங்க கூட டான்ஸ் ஆடணுமா வேணாவா, நான் ஆடணும்னா நீங்க அம்மானு கூப்பிடுங்கன்னு உடனே அம்மான்னு கூப்பிடுறாரு. இந்த வாய்ஸ் சாரதா கேட்ட உடனே ககன் அப்படின்னு திரும்ப ஓடி வராங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.